குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 21/5/2025 ஸ்ரீ விசுவாவசு வைகாசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:53க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 12:43 வரை அஷ்டமி, பின்பு இரவு 10:59 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:57 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று இரவு 8:56 வரை வைத்திருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 12:43 வரை கௌலவம், பின்பு காலை 11:51 வரை தைத்துலம், பின்பு இரவு 10:59 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 2:57 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:57 வரை பூசம், பின்பு ஆகில்யம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் யானை வாகனத்தில் புறப்பாடு. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ மூலவருக்கு திருமஞ்சன சேவை. ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்கள் சித்திக்கும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பழைய கணக்குகளை முடிக்க நல்ல நாள், அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த நாள், குருமார்களை சந்திக்க நல்ல நாள், கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:46 முதல் 5:30 வரை மேஷ லக்னம், 5:31 முதல் 7:36 வரை ரிஷப லக்னம், 7:37 முதல் 9:47 வரை மீதுன லக்னம், காலை 9:48 முதல் 11:56 வரை கடக லக்னம், 11:57 முதல் மதியம் 1:58 வரை சிம்ம லக்னம், மதியம் 1:59 முதல் 3:58 வரை கன்னி லக்னம், 3:59 முதல் 6:03 வரை மாலை துலாம் லக்னம், 6:04 முதல் 8:15 வரை விருச்சக லக்னம், 8:16 முதல் 10:22 வரை தனுசு லக்னம், 10:23 முதல் காலை 12:17 வரை மகர லக்னம், 12:18 முதல் காலை 2 மணி வரை கும்ப லக்னம், 2:01 முதல் 3:41 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. அதோடு இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியான ஸ்ரீ புதன் பகவானை வணங்குபவர்களுக்கு நல்ல அறிவு, நல்ல எண்ணங்கள், நற்சிந்தனை, நல்ல புத்தி கூர்மை, ஞானம், அறிவு, கல்வி, புகழ் சேரும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தூப தீபங்கள் ஏற்றி 27 முறை மட்டும் பாராயணம் செய்தால் போதுமானது. அல்லது காலை 6 முதல் 7 மணி வரையில் ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரையிலும் செய்யலாம்.
ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். இந்த நாள் உங்களுக்கு ராசிக்கு எப்படி இருக்கும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ கிரக போக்கிற்கு ஏற்றால் போல்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். ராசியில் புதன் பகவான் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், லாபத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான். இந்த நாள் பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். அவ்வப்போது இருக்கக்கூடிய சில சங்கடங்களும் உங்களுக்கு சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. மனக்கவலைகளில் இருந்து விடுபடக்கூடிய வழிகள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தை நல்ல விதமாக கவனிப்பீர்கள். உங்களுக்கு இல்லை என்றாலும் தனக்கென இல்லாமல் பிறருக்கு கொடுக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். தெய்வீக குணம் உங்களுக்கு அதிகம் உண்டு. தெய்வ குணம், தெய்வ அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்களுடைய வேலையில் திருப்திகள் இருக்கும். வெளியூர்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல உங்களுக்கு தெய்வ துணை அதிகம் உண்டு. வெளியூர்களுக்கு செல்பவர்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பிரகாசிக்க அதிகமான சில முக்கியத்துவத்தை கொடுப்பீர்கள். முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வேலை செய்பவர்களிடத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களை யாருமே குறை கூற மாட்டார்கள். எல்லாரிடத்திலும் நண்பர்கள் போல நடந்து கொள்வீர்கள். நட்புகள் பாராட்டக்கூடும். அதீத மன வலிமை உங்களுக்கு உண்டு. எல்லாவற்றையும் சாதித்து காட்ட முடியும் என்கிற வீர வைராக்கியத்தோடு செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புரிதல்கள் இருக்கும். தேவைக்கேற்றபடி கைக்கு பண வரவு இருக்கும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள் இருந்தாலும் சில விஷயங்களில் அனுசரித்து போக வேண்டிய நாள். கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். விநாயக பெருமானை வழிபடுங்கள். மிக அதீத நல்ல பலன் கிடைக்கும்.
கேத்து பகவானுடைய தோஷங்கள் தீர வேண்டுமானால் விநாயக பெருமானை வழிபட்டாலே போதும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று இந்த ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். நல்லது நடக்கும். பழைய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற விஷயங்களுக்கு மனதை செலுத்தாதீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் நல்லதாக வரும் என்கிற நம்பிக்கையோடு இருப்பது நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மனதில் சந்தோஷம் இருக்கும். விடுபட்ட வேலைகளை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். மனதில் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். தைரியமாக ஒரு சில காரியத்தையும் செய்து வெற்றியும் பெறக்கூடும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். உங்களுடைய பழைய பாக்கிகளை செட்டில் செய்வீர்கள். கடனில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். ராசியில் சூரிய பகவானும், வாக்குஸ்தானத்தில் குரு பகவானும், முயற்சி பாவகத்தில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் இடத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சந்திர பகவான், லாபத்தில் சுக்கிர பகவான், விரயத்தில் ஸ்ரீ புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் எண்ணிய வேலைகள் உங்களுக்கு விறுவிறுப்பாகவே நடக்கும். குடும்பத்தில் வீட்டில் இருப்பவர்களுடைய வார்த்தைகள் மகிழ்ச்சியை தரும். குதூகலமாகவே இருக்கக்கூடும். ஒரு சில அதிர்ஷ்டகரமான காரியங்களையும் செய்வீர்கள். தெரியாததை கூட தெரிந்து கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் நுழைக்க பார்ப்பீர்கள். வருமானம் பன்மடங்கு பெருகும் வரையில் நீங்கள் ஓய மாட்டீர்கள். அடுத்தடுத்த வேலைகளுக்கு உங்களுடைய முயற்சிகள் இருந்து கொண்டே இருக்கும். வெற்றியை பெற வேண்டும் என்பதே உங்களுடைய லட்சியம். வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள்கள் நிறைய இருக்கும். 10ஆம் வீடு ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் சேர்ந்திருப்பதால் பெரிய அளவில் உங்களுடைய குறிக்கோள்கள் இருக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதில் அதிக ஆர்வமாக இருக்கக்கூடும். அவ்வப்போது தாயினுடைய உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருங்கள். பூர்வீக சொத்துக்களின் முகாந்திரமாக சில சங்கடங்கள் இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு செய்தல் நல்லது. வியாபார போக்கில் சில மாற்றங்களும் வரலாம். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்தபடி நீங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுக்க கூடும். படிப்பில் எந்தவிதமான கஷ்டங்களோ சிரமங்களோ இல்லாமல் நகர்ந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். தெய்வீக பணிகளில் நாட்டங்கள் ஈடுபாடு உண்டு. அதிகமாக கோவிலுக்கு செல்லக்கூடியவர்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய வண்டி வாகன பயணங்களே கோவிலுக்குத்தான் செல்லும். அப்படி ஒரு ஈடுபாடு, ஈர்ப்புத்தன்மை, ஆன்மீகத்தின் மீதான பற்று அதிகம். ரிஷபராசி என்பவர்கள் உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். செய்த காரியங்களுக்கு ஏற்றாற்போல் உத்தியோகத்தில் பல நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். பரிசுகள் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறந்தது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் நடக்கும். விறுவிறுப்பாக வேலைகள் கைகூடி வரும். பண வரவுக்கு இடம் உண்டு. அலைச்சல்கள் இல்லாமல் வேலைகளை சிறப்பாக செய்து சாதிக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். உங்களுக்கு சம்பந்தமற்ற செயல்களில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டாம்.
உங்களிடத்தில் வரக்கூடிய செயல்களில் மட்டும் கவனித்து பேசுதல் வேண்டும். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். வெளியிடங்களில் செல்பவர்களுக்கு தேவையற்ற பயணங்கள் முகாந்திரமாக சில அவப்பெயர்கள் வரலாம், அல்லது அலைச்சல்கள் இருக்கும், தடுமாற்றங்கள் உருவாகும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. வேலையில் விறுவிறுப்பு தன்மைகள் இருக்கும். ஆனந்தமாக மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை கொண்டு செல்வீர்கள். அலுவலக வேலைகள் சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல பணவரவு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். உங்களுடைய ராசி அதிபதி தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாகவே இருக்கிறார். ஆக புதன்கிழமை தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது நல்ல பலனை தரும். நீங்கள் நினைத்த வேலைகள் நடக்க வேண்டுமானால் அவ்வப்போது கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வாருங்கள். கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது, அபிஷேக ஆராதனைகளுக்கு தேவையான சுவாமி பொருட்களை வாங்கி கொடுப்பது விசேஷம். அவ்வப்போது வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலனை பெற முடியும். முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் பழிகள் தீரும். மிதுன ராசி அன்பர்கள், ராசியில் குரு பகவானும், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், முயற்சி பாவகத்தில் கேத்து பகவான், 9ஆம் வீட்டில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம். ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனிஷ்சர பகவான், ஸ்ரீ சந்திர பகவான், 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும், லாபத்தில் அதிபதியான புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விரயத்தில் 12வது வீட்டில் ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும்போது மிதுன ராசி அன்பர்கள், வருங்காலம் பற்றிய எண்ணங்கள், ஆசைகள் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாகவே நடக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். நேரம் கிடைக்கும் பொழுது கோவிலுக்கு சென்று வருவதால் உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களும் சக்திகளும் அதிகரிக்கும். ஓம் எனும் பிரணவ சக்தி உங்களை வியாபிக்கும். அதிகமான பலன்களை பெறக்கூடிய சிறப்புகள் இருந்தால் உங்களுடைய மனநிலையை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிக ஆசைப்படுதல் கூடாது. பேராசை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பிறருடைய செயல்களில் தலையிடாதீர்கள். எது சரியோ அதில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தலாம். மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடையூறாக எந்த விதங்களிலும் நீங்கள் இருக்காமல் இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமையும். பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். பிறரோடு இருக்கக்கூடிய கருத்துகள் உங்களுக்கு ஒத்து போகலாம். வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக, அன்பாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். தேவையற்ற விஷயங்களை வெளியிடங்களில் கொண்டு செல்ல வேண்டாம். குடும்ப விவகாரங்களை வீட்டிலேயே வைத்துக் கொள்வது நல்லது. யாருக்காகவும் யாரிடத்திலும் எதையும் செய்யாதீர்கள். ஒப்பந்தங்கள் செய்வது இந்த நாள் சில சங்கடத்தை உண்டாக்கிவிடும். காரிய அனுகூலம் ஆகும் வரையில் இறை வழிபாடு, இறைவனை பிரார்த்திப்பது மிக விசேஷம். வர்த்தகத்தில் மாறுபட்டபடி சில அனுபவங்கள் வரலாம். மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது மற்ற துறைகளில் இருப்பவர்கள், கல்வித்துறை ஆகட்டும் அல்லது பொருளாதார துறைகளில் இருப்பவர்கள், அலுவலக வேலைகளில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் கொஞ்சம் அதிகம். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய சக்தி, ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்கினாலே வருமானம் கிடைக்கும். செல்வ சேர்க்கை உண்டாக்கும். 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் ஸ்ரீ சுக்கிர பகவான். ஆகவே குரு பகவானுடைய வீட்டிலேயே ஸ்ரீ சுக்கிர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்யலாம். அதிக நல்லது நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்த ஒன்று. எதையும் அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போக வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். பற்றற்று இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மன் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். மன கவலைகள் அகலம். எல்லாரிடத்திலும் அனுசரித்து செல்வீர்கள்.
தேவையற்ற மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் அகலும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய செயல்கள் திருப்தியை தரும். எதையும் பொறுமையாக்க அனுசரித்து செய்வீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தீரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் இருக்கும். அனுபவங்கள் உண்டாகும். தெரியாததை தெரிந்து கொள்ள நினைப்பீர்கள். போட்டிகள் வலுக்கும். உத்தியோகத்தில் வருமான வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள் நடக்கும். எதை செய்ய வேண்டுமோ அதனை முறையாக செய்து காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக இருக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து கோச்சாரத்தின் அமைப்பை பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் எப்படி இருக்கும்? ராசியில் செவ்வாய் பகவானும், 2ஆம் வீடான வாக்கு பாவகத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் அதிபதி சந்திர பகவானோடு 2 கிரகங்களினுடைய சேர்க்கையாக 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், ஸ்ரீ சந்திர பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவன பாவகத்தில் புதன் பகவான், லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான். இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு எண்ணத்தில் தெளிவு தேவை. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இருக்காது. மற்றவர்களோடு கலந்து ஆலோசனை செய்வது நல்லது. கொடுத்த பணத்திற்கு அதிக எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அடகு வைத்த நகையை மீட்பது எப்போது என்கிற எண்ணங்களும் இருக்கும். குரு பகவான் விரயத்தில் இருப்பதால் பெரியவர்களிடத்தில் கலந்து ஆலோசனை செய்வது, பெற்றோர்களிடத்தில் மதிப்பாக இருப்பது நல்லது. மற்றவர்களிடத்தில் அன்பை காட்டுங்கள். வீண் அலைச்சல்கள் இருக்கும். வெளியே செல்பவர்கள், ஊருக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு புரிதல் என்பது காணப்படாது. மற்றவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள். அதிகம் பேச வேண்டாம். பொறுமையாக இருந்தால் காரியம் கைகூடும். மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். கொடுத்த பொருளை திரும்ப பெறுவதற்கான சூழ்நிலைகள் வரும் வரையில் காத்திருக்க வேண்டும். பணத்திற்காக சில நேரம் வெளியே செல்லுவீர்கள். அதிலும் அலைச்சல் இருக்கும். தனம் சம்பந்தமான சில நெருக்கடிகள் இருக்கும். குடும்பத்திற்கு அதிக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுக்கு மட்டுமல்ல, உடன் பிறந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்ய நினைப்பீர்கள். ஆனால் அதற்கான சக்தி இந்த நாள் இருக்காது. உழைக்கக்கூடியவர்கள் உழைப்புக்கேற்றபடி பலன் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. தெய்வ வழிபாடு மற்றும் நவகிரக வழிபாடு ஒன்றுதான் நல்லது. உணவுக்காக சில நேரம் வெளியே அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு உண்டாக்கும். குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கவனமாக இருங்கள். ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், உணவகம் வைத்திருப்பவர்கள், நீர் சம்பந்தமான துறைகளில் பணி செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் என்பது பெரிய அளவில் இருக்காது. சந்திர பகவானை நினைத்து வழிபட்டால் மன நிம்மதி கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். குடும்ப உறவுகளிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முற்படுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிலும் வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. கடன் பற்றிய சில தொந்தரவுகள் வரலாம். நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். பதட்டங்கள் இருக்காது. அலைச்சல்கள் சற்று குறையலாம். வீண் எண்ணப்போக்குகள் இருக்கும். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். தன்னம்பிக்கையாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணரை வழிபாடு செய்வது நல்லது. பணம் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் செய்யாதீர்கள். குடும்ப உறவுகளில் அனுசரித்து இருப்பது நல்லது. வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் பொது இடங்களில் வரலாம். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் கூட கவனமாக இருங்கள். விளையாட்டுகளில் இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை தேவை. இந்த நாள் நன்மைகள் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். ராசியிலேயே கேத்து பகவான் களத்திரஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை. ராகு பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். அஷமத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான். பாக்கியத்தில் புதன் பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான். லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான், ராசியில் கேத்து பகவான். இப்படி கிரகங்கள் இந்த நாள் உங்களுக்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த நாள் நீங்கள் அனுபவிப்பீர்கள், எதெல்லாம் கிடைக்கும், எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம், வரவேண்டிய பணவரத்திற்கு இடம் உண்டா, கேட்க இடத்தில் பணம் கிடைக்குமா, சுபகாரிய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்கிற முழுமையான நிலையை நீங்கள் இன்றைய ராசி பலன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் தம்பதிகளுக்கு இடையே புரிதல் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தின் நிலையை உயர்த்துவதற்குண்டான சில வழிமுறைகளை ஆராய்வீர்கள். உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கு ஏற்றபடி உயர்வு இருக்கும். அதிகமான தெய்வ நம்பிக்கையோடு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். தீமைகள் அகன்று நன்மைகள் பிறக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். குடும்ப விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். தொழிலில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான நிலைகளில் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நுணுக்கங்களை தெரிந்து அதன் வழியில் செய்யும் பொழுது மக்கள் வரத்து அதிகரிக்கும். பொருள் வியாபாரம் கூடும். லாபகரமான சூழ்நிலைகள் இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாப குருவாக இருப்பதால் எல்லாமே தொட்டது துலங்கும். தெய்வத்தினுடைய அருளாசியோடு சித்தர்களுடைய குரு பகவானுடைய நல்லருளும் உங்களுக்கு சித்திக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். உறவுகளின் வழியில் சில மாற்றங்கள் வரலாம். மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். வேலை செய்பவர்களால் ஆதரவு கிடைக்கும். புதிய வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். மன அமைதி பெறுவீர்கள். நிம்மதி இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலம் நிறைந்திருக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ பயணிக்கக்கூடியவர்களுக்கு நல் ஆதரவு உண்டாக்கும். வெளிநாட்டு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். வர்த்தகத்தில் புதிய யுக்திகளை கையாள்வதால் பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். சொந்தமாக இடம், வீடு, மனை, வாகனத்திற்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும். உறவுகளினால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். நட்பு வட்டாரங்களின் மூலம் நல்ல செய்திகள் வரும். கூடுமான வரையில் இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது. ஒற்றுமை பலப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள் மக நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையாரை வணங்குங்கள். மன கஷ்டங்கள் தீரும். துக்கம் துயரங்கள் அகன்று போகும். நம்பிக்கையோடு இருங்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் சித்திக்கும். நவகிரக வழிபாடு மிக மிக அவசியம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குவது சிறந்தது. நல்ல நிலையில் இந்த நாளை கொண்டு செல்வீர்கள். பொருளாதாரத்தினுடைய பொருளாதாரத்தில் வரவுகள் இருக்கும். உயர்ந்த அந்தஸ்து உண்டாக்கும். நல்ல எண்ணங்கள் பிறக்கும். தன்னம்பிக்கையாக சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். வெற்றி நிறைந்த நாள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனக்கவலைகள் அகலம். பிள்ளைகளால் உங்களுக்கு எழுச்சி கிடைக்கும். மன நிறைவோடு இருப்பீர்கள். சந்தோஷம் குதூகலம் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கலாம். ராசிக்கு 6ஆம் வீட்டில் 3 கிரக அதாவது
ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சந்திர பகவானுடைய சேர்க்கை இருக்கிறது. களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், அஷ்டமத்தில் புதன் பகவான், பாகியத்தில் சூரிய பகவான், 10ஆம் இடத்தில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பானது உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும்? எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம், எதையெல்லாம் தவிர்க்கலாம்? அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எப்பொழுதெல்லாம் நினைத்த வேலைகள் நடக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசி அன்பர்கள், வேலை வியாபாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் வேலைகள் சின்ன சின்ன தொந்தரவுகள் அவ்வப்போது சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடும். அரசாங்க வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் உண்டு. மன மகிழ்ச்சியாக உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். பொருளாதார எண்ணங்கள் அதிகரிக்கும். சேமிக்கக்கூடிய நிலையை உருவாக்கிக் கொள்வீர்கள். தனக்கென ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. சுதந்திர போக்கு இருக்கும். மற்றவர்களோடு சில வேலைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். பிறருடைய குணத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். நல்லிணக்கம் உண்டாகும் நாள். வழக்குகளில் சில திருப்பங்கள் வரலாம். பொருளாதாரத்தை, பணத்தை சம்பாதிப்பதில் அதிக நாட்டங்கள் உண்டு. ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு உதவக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் அமையும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். தலைமை அதிகாரிகள், மூத்த அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக, நாசுக்காக நடந்து கொள்ளுங்கள். அதிகமான விஷயங்களை பகிராதீர்கள். எதிர்பாராத வகையில் சில நல் வாய்ப்புகள் அதனாலும் சில மாற்றங்கள் உண்டாகலாம். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு ஒரு சிலருடைய உதவிகள் சாதகத்தை கொடுக்கும். நல்ல யோகாசனம் பயிற்சிகள், பிராணாயாமம் செய்வது, அவ்வப்போது உடற்பயிற்சிகள் செய்வதனால் சில நன்மைகள் பிறக்கும். உற்சாகம் கூடும் நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நன்மையை தரும். செயல்பாடுகளில் வேகம் இறக்கம் துரிதமாக இருக்கக்கூடும். நவகிரக வழிபாடு பொதுவாக செய்து வந்தால் நல்லது. தாமதங்கள் விலக்கும். சற்று முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய நாள். மேல் நோக்கி வருவீர்கள். உற்சாகம் பிறக்கும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். கைக்கு பணம் வரும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்ல உதவிகள் கிடைக்கும். நண்பர்களுடைய ஆதரவு பெருகும். மகிழ்ச்சிகரமாக வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வரும். எதை பற்றியும் கவலை வேண்டாம். தைரியமாக இருங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. லலிதாம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி 7ஆம் நாளுக்கான பலன்கள். ராசிக்கு 5ஆம் வீட்டில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானம், வெற்றிக்குண்டான வீட்டில் சுக்கிர பகவான். அஷ்டம ஸ்தானத்தில் சூரிய பகவானும், களத்திரத்தில் புதன் பகவான். பாக்கியத்தில் குரு பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்கள் எப்பொழுதும் உண்மை சத்தியம் உள்ளவர்களாகத்தான் நீங்கள் இருக்கக்கூடும். அதிக உழைக்கக்கூடியவர்கள், சுமை தாங்கிகள் எனலாம். எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. நிர்வாகத்தில் பெரிய துறைகளில் வலுவான ஸ்தானத்தில் இருக்கக்கூடும். வருங்காலம் பற்றிய எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்கும். வீட்டினுடைய நிலையை உயர்த்துவதில், உங்களுடைய பொருளாதார வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் அதிக ஆர்வங்கள் உண்டு. மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை உயர்வாக இருக்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். வைராகியம் மிக்கவர்கள் நீங்கள்.
உங்களோடு இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். தேவையற்ற விஷயங்களிலிருந்து வெளிவர பார்ப்பீர்கள். வருமானத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொள்வது விசேஷம். எல்லோரிடத்திலும் சாதகமான சூழ்நிலைகளே அமையும். உத்தியோகத்தில் திருப்திகரமான நிலைகள் இருக்கும். வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களிடத்தில் அன்பாக இருப்பீர்கள். அவர்கள் முகாந்திரமாக உங்களுக்கு தலைமை இடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு சித்திக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு திருப்தியை தரும். விவேகமாக இருக்கக்கூடும் எண்ணங்கள் சீராக இருக்கும். பெருந்தன்மையாக நடந்து கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் இருக்கும். வருமானம் பொறுத்த வரையில் இந்த நாள் மக்கள் வரத்து அதிகரிப்பதால் லாபங்கள் கிடைக்கும். வியாபார போக்கு திருப்தியை தரும். அதிகம் உழைத்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். தொழில் வியாபாரங்களில் தலை சிறந்து விளங்குவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அற்புதத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். புரிதல் ஏற்படும். எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் இருக்கும். வேலைகளை மிக அழகாக கவனித்துக் கொள்வீர்கள். லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒத்துழைப்புகள் மேம்படும். துரிதமாக வேலைகளை கவனிப்பீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. லட்சியங்கள் பிறக்கும். லாபத்தோடு இருப்பீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் அதிகரிக்கும். திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். ராசியினுடைய நிலை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். 4ஆம் வீட்டில் 3 கிரக சேர்க்கை இருக்கிறது. ராகு பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். அதே போல 5ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும், 6ஆம் இடத்தில் புதன் பகவான், களத்திரத்தில் சூரிய பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், பாக்கியத்தில் செவ்வாய் பகவான், தசமஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் இந்த நாள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினோடு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செலவுகளை திட்டமிட்டு செய்தால் நல்லது. வீண் ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக தற்பெருமைக்காக எந்த விஷயங்களையும் செய்யாதீர்கள். பண கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு என்பது அவசியம். எந்த விஷயத்தை செய்வதற்கு முன்னர் சிந்தித்து செய்தால் நல்லது. தேவையற்ற விதங்களில் மற்றவர்களால் உங்களுக்கு மன சங்கடங்கள் ஏற்படும். பிறரிடத்தில் அளவோடு நடந்து கொள்ளுங்கள். குறைவாக பேசுங்கள். எந்த விஷயத்தையும் அதிகமாக பகிராதீர்கள். வியாபாரம் சம்பந்தமாக சில நபர்களிடத்தில் மாற்றங்கள் உண்டாகும். உறவுகளிடத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறைந்துவிடும். மனக்குழப்பங்கள், கிளேசங்கள் சற்று ஆகலும். விளையாட்டு நிலைகளில் இருப்பவர்கள், பயிற்சியாளர்கள், விளையாட்டுத்துறை வீரர்கள், இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். வெளிநாடுகளுக்கு சென்று விளையாடக்கூடிய வாய்ப்புகள், சூழ்நிலைகள் அமையும். நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளால் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமான சூழ்நிலையை பெறக்கூடும். உங்கள் மீதான எண்ணங்களில், நம்பிக்கைகளில் மாற்றங்கள் இருக்கும். வருமானம் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாக்கும். குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். வண்டி வாகன பயணங்களின் முகாந்திரமாக சில சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். மனக்குழப்பத்திற்கு உள்ளாகும். தாயினுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முற்படுவீர்கள். ஆனால் உங்களுக்கு இதனாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆசைகளையும் விருப்பங்களையும் குறைத்துக் கொள்ளுங்கள். ஆடம்பர விஷயங்களில் நாட்டம் வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய மன அமைப்பையும் செயல்பாடுகள் வைத்துக் கொண்டால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும்.
கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். குழந்தைகளால் வீண் விரயங்கள் ஏற்படலாம். வருங்காலத்திற்காக சில முதலீடுகளை மேற்கொள்ள நினைக்கக்கூடும். அதிக எண்ணிக்கையில் பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உதவிகள் சாதகமாக நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்வது நல்லது. குலதெய்வ வழிபாடு யோகத்தை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த நாளாக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். யோகம், நல்ல யோகம் அமைய இறை வழிபாடு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. எதிர்பார்த்த விதங்களில் சில மாற்றங்கள் இருக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபாடு செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல லட்சணத்தை கொடுக்கும். குபேர சம்பத்தை அதிகரிக்க செய்யும். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் 3ஆம் வீட்டில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இந்த நாள் அமைகிறது. ராகு பகவான் சனீஸ்வர பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவானும், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான், ராசியினுடைய கலத்திரஸ்தானத்தில் அதிபதி குரு பகவான். உங்களுடைய ராசியை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே போல அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், 9ஆம் வீடான பாக்கியத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் வீட்டில் விசேஷங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நட்பு வட்டாரங்களின் முகாந்திரமாக சில நல்ல செய்திகள் வரும். இந்த நாள் கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் இருக்காது. எதையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். முயற்சிகள் கைகூடும். இருந்தாலும் அதில் ஒரு சில பயம், பதற்றங்கள் உண்டாகும். எதையும் நேர்த்தியாக செய்ய நினைப்பீர்கள். கௌரவமான சில சூழ்நிலைகள் அமையக்கூடும். யாருக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தின் போக்கு திருப்தியை தரலாம். எதிர்பார்த்திருந்த சில காரியங்கள் கைகூடும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். செலவுகள் சீராகும். வரவுக்கு ஏற்றபடி இந்த நாள் குடும்பத்தை நடத்துவீர்கள். சிக்கனமாகவும் இருக்கக்கூடும். புதிய விஷயங்களில் அதிக நாட்டங்கள் உண்டு. ஆர்வத்தோடு இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருப்பீர்கள். இறை வழிபாட்டின் மூலம் சில நன்மைகள் பிறக்கும். வேலுண்டு வினைகளை மயிலுண்டு பயமில்லை என்று தினந்தோறும் தியானிப்பது நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். நல்லது நடக்கும். நண்பர்களோடு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு பிறருடைய ஆதரவும் கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் வந்து சேரும். வெற்றிகள் நிறைந்த நாளாகும். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் பார்க்கும் பொழுது எதற்காகவும் உணர்ச்சி வசப்படாமல், கோபப்படாமல் அமைதி போக்கோடு நடக்க வேண்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அவை உங்களுக்கு வந்து சேரும். வண்டி வாகன பயணங்களினால் நல்ல ஆதரவு கிடைக்கும். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். நல்ல மனம் குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடும். இந்த நாள் நல்ல நாள். அதிர்ஷ்டகரமான சில நல் வாய்ப்புகள் வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். பொறுமையாக இருந்தால் வெற்றி பெற முடியும். அலட்சியம் இருக்கக்கூடாது. சுப விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆதரவுகள் பிறக்கும். அரசாங்கத்தினுடைய தொடர்பில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. புரிதல்கள் ஏற்படும். மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். முக்கியஸ்தர்களோடு சில ஆதரவுகள் ஏற்படும். பெரிய பெரிய நிபுணர்கள், தலைவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்தோடு இருப்பீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பை தரும். ஆர்வம் உண்டாகும். மனக்கவலைகள் கொஞ்சம் இருக்கும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். நிதானம் உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும். வெளிநாடுகள் தொடர்பான செயல்பாடுகளில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள், ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி 2ஆம் வீடான குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி பாவகத்தில் சுக்கிர பகவானும், சுகஸ்தானத்தில் புதன் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் குரு பகவானும், களத்திரத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமத்தில் கேத்து பகவான். மகர ராசி என்பர்களுக்கு அஷ்டமத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விநாயகப் பெருமானை வழிபட்டால் நல்லது. சில கிரக தோஷங்கள் தீர வேண்டுமானால் அந்தந்த தெய்வத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். யார் ஒருவர் சரியாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாகவும், கிரக ரீதியாகவும், ராசி ரீதியாகவும் தெய்வங்களை பிடித்துக் கொள்கிறீர்கள், அவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வெற்றி பெறக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இருப்பார்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கலாம். மகர ராசி அன்பர்கள், 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 2இல் இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் மிக மிக கவனித்து இருக்க வேண்டும். குடும்பம் செயல்பாடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள். சந்திர பகவான் சனி பகவானோடு சேர்க்கையாக ராகு பகவானும் கூடுதலாக இருப்பதால் சற்று குடும்ப விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எதையும் தைரியமாக செய்ய முற்படுவீர்கள். ஆனால் சின்ன சின்ன தடைகள் அவ்வப்போது ஏற்படும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். மூத்த அதிகாரிகளிடத்தில் நிதானத்தை கடைபிடியுங்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த வார்த்தைகளை கேட்டு நடப்பது நல்லது. வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்களோ இருக்கக்கூடாது. கூடுதலான சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்றாலும் அவர்களுடைய ஒப்புதலோடு செய்தால் பிரச்சனை இருக்காது. நீங்களாகவே எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காதீர்கள். அலுவலக வேலைகளில் மிக மிக கவனித்து செயல்பட்டால் நல்ல பேர் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது. திடகாத்திரமான விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். மற்றவர்களோடு ஆதரவோடு சில வேலைகள் நடக்கும். பண கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து வரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரவேண்டிய பணம் உங்களுக்கு ஓரளவிற்கு மன ஆறுதலை தரும். இந்த நாள் எப்படி இருக்குமோ என்கிற பயம் வேண்டாம். சிறப்பான நாளாக இருக்கும். இருந்தாலும் அவ்வப்போது சில சந்தேகங்களும் இருக்கும். எதை செய்தாலும் ஒரு தடுமாற்றத்தோடே செய்வீர்கள். அந்த பயம் வேண்டாம். தைரியமாக இருங்கள். சலனங்கள் ஏற்பட்டால் தியானம் செய்யுங்கள். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று இருங்கள். நிதானத்தை கடைபிடியுங்கள். ஏதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையான குணம்தான் உங்களுக்கு நல்லது. மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு நல்லது. பிறை சூடிய சக்தியை வழிபடுங்கள். ஆர்வம் ஏற்படும். அம்பிகை கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். மலர் மாலை அணிவிக்கலாம். குங்கும அர்ச்சனை செய்வது அதீத நல்ல பலனை கொடுக்கும்.
அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். பல அற்புதங்கள் கிடைக்கும். வரவுகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். தடுமாற்றங்கள் இருக்கும். அதனை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு ஏற்படும். தடைப்பட்ட பணவரவு கிடைக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி 7ஆம் நாளுக்கான பலன்கள். ராசியில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சந்திர பகவான். 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும், 3ஆம் இடத்தில் புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், 5ஆம் வீட்டில் குரு பகவான், 6ஆம் இடம் செவ்வாய் பகவான், 7ஆம் இடத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த ஒரு அமைப்பு, இந்தந்த வீட்டில் இந்தந்த கிரகங்கள் இருந்தால் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அமையும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கும்பராசி அன்பர்கள், வீட்டில் இருப்பவர்களுடைய குணநலன்களை புரிந்து நடந்து கொள்வீர்கள். உங்களை பற்றிய எண்ணத்தோடு மற்றவர்களுடைய ஆதரவு, மற்றவர்களுடைய செயலுக்காகவும் நீங்கள் துணையாக இருக்கக்கூடும். யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை முழுமையாக தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல குணம் படைத்தவர்கள், பொறுமைசாலிகள். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் நிதானமாகத்தான் இருக்கும். ஆனால் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். குரு பகவானுடைய பார்வையானது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியின் மீது விழுவதா எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும். எதை எப்படி செய்தால் காரியங்கள் நடக்கும் என்ப சூக்ஷ்மத்தை தெரிந்தவர்கள் நீங்கள். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்லதொரு ஆதரவு கிடைக்கும். வேலை செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவின் மூலம் அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறக்கூடும். நலம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் திட்டமிட்டு செய்தால் நல்லது. மற்றவர்களுடைய வார்த்தைகளையும் கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்களும் சிந்தித்து இருக்க வேண்டும். கிரக கோச்சாரத்தினுடைய நிலைப்படி சனி பகவானோடு சந்திர பகவானும் ராகு பகவானுடைய சேர்க்கை இருப்பதால் எதையும் நீங்கள் அறுதி உறுதியிட்டு சொல்லாதீர்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். நீங்களே குழப்பவாதியாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரிய வராது. ஆகவே எந்த ஒரு செயல்களிலும் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். மற்றவர்கள் மீதான எண்ணத்தை தவிருங்கள். பொருட்களின் மீதான ஆசைகள் அதிகரிக்கும். ஈர்ப்புகள் இருக்கும். பார்க்கக்கூடியதை வாங்க நினைப்பீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்க பெருமாள் வழிபாடு நல்லது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் அதீதமான நல்ல பலன்களை பெற முடியும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம் என்று வழிபட்டால் சிறந்தது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். ஆவட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். முருகப்பெருமானை வணங்கினால் நல்லது. யாரிடத்தில் எதை செய்தால் எதை கேட்டால் நடக்கும் என்கிற சூக்ஷ்மத்தை புரிந்தவர்களாக இருப்பீர்கள். விளையாட்டு தொடர்பான வேலை விஷயங்களுக்கு முக்கிய முயற்சிகள் எடுக்கக்கூடும். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரத்த உற்பத்தி சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொண்டால் நல்லது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட்டால் சிறந்தது. விவேகமாக இருங்கள். பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு பகவான் சனி பகவான் சந்திர பகவானோடு இணைந்து இருப்பதால் தேவையற்ற மன குழப்பங்களுக்கு ஆளாக நேரிடும். இறை வழிபாடு செய்யுங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குரு கடாட்சம் பெற வழிபடுங்கள். ஈர்ப்புகள் அதிகரிக்கும். புதிய விஷயங்கள் மீதான நாட்டங்கள் இருக்கும். மற்றவர்கள் பற்றிய குறைகளை தவிருங்கள். உங்களுடைய செயல்களில் மட்டும் கவனித்து இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் வைகாசி மாதம் 7ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது அதிபதி குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அவர் 1க்கும் 10க்கும் அதிபதியானவர். தனுசுக்கும் அதிபதி அவர்தான். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானே சுகஸ்தானத்தில் இருக்கிறார். அதிலும் மிதுன வீட்டில் புதன் பகவான் அந்த வீட்டை ஆளக்கூடியவராக இருக்கிறார். நாளும் புதன்கிழமையே. 2ஆம் வீட்டில் புதன் பகவான், 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், ருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் வெற்றிக்குண்டான பாவகத்தில் கேது பகவான், விரயத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், சந்திர பகவான் இருப்பதால் மன அமைப்பு உங்களுக்கு மாறுபடும். பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் குழந்தைகளுடைய செயல்களில் கவனமாக இருங்கள். மன அமைப்பு சீராக இருக்காது, குழப்பமாக இருக்கக்கூடும். கோப உணர்வுகள் வெளிப்படலாம். உணர்ச்சி வசப்படாதீர்கள். சாந்தம், அமைதி என்பது அவசியம். செய்யக்கூடிய தொழிலில் புரிதல் இருக்காது, தடுமாற்றங்கள் இருக்கும். பணம் சார்ந்த நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். வெளியிட உணவுகளை தவிர்க்க வேண்டும். குடிக்கும் தண்ணீரிலும் ஜாக்கிரதையாக இருங்கள். அலட்சியம் வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் செய்யும் பொழுது அதனை பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. டாக்குமெண்ட் சார்ந்த செயல்பாடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள். எந்த பொருளும் தவறாக பயன்படுத்தாதீர்கள். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் பொருட்கள் உடைமைகள் மீது கவனம் தேவை. அலட்சியமாக இருந்தால் சில பொருட்கள் இழக்க நேரிடலாம். வீண் விரயங்கள் உண்டாகும். பணச்செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகலாம். பல் சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றி மறையும். உத்தியோகத்தில் உழைப்புகள் அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா என்றால் சற்று சந்தேகம்தான். அங்கீகாரம் என்பது காணப்படாது. பயனற்ற விவாதங்களை தவிருங்கள். முழுக்க முழுக்க அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும், வேலை பார்க்கக்கூடிய இடத்திலோ, பயணத்திலோ, சமூக விஷயங்களிலோ கவனமாக இருங்கள். சோசியல் ஆக்டிவிட்டிஸில் இருப்பவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து பயன்படுத்த வேண்டும். அலட்சியமாக இருந்து நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு பின் விளைவுகள் அதிகரிக்கும். ஆக்கமூக்கம் நிறைந்த நாளாக அமைந்திட இறை வழிபாடு மிக மிக நல்லது. உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தியானம் செய்யலாம். உடற்பயிற்சி செய்தால் கிரக தோஷங்கள் உங்களை அண்டாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும். முன்பின் தெரியாதவர்களிடத்தில் அளவாக பேசுங்கள். புதியவர்களிடம் விலகி இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று இருங்கள். புதிய அனுபவங்கள் இருக்கும். வண்டி வாகன பயணங்களில் ஆதரவு சற்று குறைவாக இருக்கும். மற்றவர்களிடத்தில் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். மன அமைதி வேண்டி வழிபாடு செய்வது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணரை இந்த புதன்கிழமை தினத்தில் வழிபட்டால் நல்லது. வீண் பேச்சுக்கள் அகலும். வீண் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்களினால் சங்கடங்கள் உருவாகும். அமைதி காப்பது நல்லது. இந்த நாள் ஸ்ரீ சந்திர பகவானையும் சனீஸ்வர பகவானையும் ராகு கேது பகவானையும் வழிபட்டால் ஓரளவிற்கு சுப பலனை பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள்.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.